நம்முடைய வாழ்வியல் கலாச்சார மையத்தினுடைய ஆனந்தலய யோகா. ஆனந்தலயம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மகிழ்ச்சியில் லயித்திருப்பது ஆனந்தலயம். அப்ப அந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வார்த்தைன்னா, மகிழ்ச்சி வந்து பிறரால் தரப்படுவது. ஆனந்தம்ங்கிறது நம்மளால உருவாக்குறது. அப்ப நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆனந்தத்த உருவாக்கணும் அப்படின்னா, இந்த உடல் வந்து ஆனந்தமா உலாவிட்டு இருக்கும். ஒரு காலையில ஒரு சின்ன பயிற்சி பண்றோம். அந்த சின்ன பயிற்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, உடம்பு இப்படி வளைக்கணும், அப்படி வளைக்கணும், இது பண்ணணும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனந்த லயம். ஏன்னா, பயிற்சி பண்ணி முடிக்கும்போது முகம் வந்து ஆனந்தமா மாறிரும். இது இது வந்து சித்தர்கள் காலத்துல இது மாரிலாம் இருந்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில இந்த ஆனந்த லய பயிற்சி வருது. அப்போ எதில லயித்திருக்கணும் அப்படின்னா, ஆனந்தத்தில் லயித்திருப்பது அப்படின்னா, இந்த உடற்பயிற்சியை நீங்க செஞ்சு முடிக்கும்போது, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து அப்படியே காத்தா போயிரும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் முகத்த பார்த்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க." அப்ப அந்த அகத்தோட அழக நீங்க எப்போ மாத்துவீங்க? எந்த செயல்ல மாத்த முடியும்? ஒரு மனிதன் உங்கள வந்து ஒரே நிமிஷத்துல உங்க மனச மாத்திற முடியும். உங்க செயல மாத்திற முடியும். ஆனால் இந்த உடல் வந்து ஆனந்தமா இருந்ததுன்னா, உங்கள பார்த்த உடனே உங்க மேல கோவமா இருக்கவங்க கூட உங்கள பார்த்தோனே சந்தோஷப்படுவாங்க. "எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கீன்னு?" கேட்பாங்க. "எப்படி இவ்வளோ இளமையா இருக்குன்னு?" கேட்பாங்க. "எப்படி உங்களுக்கு தொப்பை இல்லாம இருக்குன்னு?" கேட்பாங்க. "எப்படி இப்படி வேகமா நடக்கிறேன்னு?" கேட்பாங்க. இதற்கு வந்து வயது ஒரு பொருட்டே இல்ல. நான் 70 வயசுல நான் ஆனந்தமா இருக்கிறேன், தொப்பை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு பயிற்சி தான் காரணம். இன்னும் கேட்டா இந்த கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் அதுதான். ஏன்னா இந்த பயிற்சி வந்து சித்தர்களால் எனக்கு ஊட்டப்பட்ட போது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசுல நான் அந்த மாரி இருக்கும். ஒரு 20 வருஷமா இத நம்ம பயிற்சி குடுத்துட்டுருக்கோம். அப்ப நான் கண்ணாடி போட்டிருப்பேன். அப்ப கண்ணாடி போடாம எதையுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த சூரிய நமஸ்காரம் வந்து இந்த ஆனந்த லயத்தில முதன்மை பெறும். காலைல எந்திரிச்சு உட்காந்து மேல கைய வச்சு பத்மாசனத்தில உட்கார்ந்து பண்றது ஒரு சூரிய நமஸ்காரம். அது வித்தியாசமா இருக்கும் இந்த மாரி விஷயங்கள நான் சொல்றது. இத வந்து நீங்க ஆனந்தமா பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணுடைய ஒளி வந்து அதிகமாகும். அதுக்கு என்ன சொல்லணும்னா, உள் ஒளி பெருக்குதல்னு பேரு. இந்த உள் ஒளி பெருக்குறதுக்காக நெறைய அமைப்புகள் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, ஆனந்தலயம் மட்டும் தான் நேரடியா ஒரு குருவால் சொல்லப்படும்போது, அந்த குருவே அத உணர்ந்தவரா இருக்கணும். எப்பவுமே ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அவங்க அத அனுபவிச்சிருக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், "உணவை உண்டு பார்த்தவன் மட்டுமே சுவையை கூற முடியும்." அது எப்பவும் சொல்றது. அது இல்லாம வந்து நீங்க உணவு நல்லா இருக்குங்கிறது கற்பனையா இருக்குமே தவிர, அந்த சுவைய உணர முடியாது. இந்த பயிற்சியை நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு, இந்த மாரி என்ன மாரி கண்ணாடி இல்லாம இருக்க முடியுமா? தொப்பை இல்லாம இருக்க முடியுமா? உதாரணம் நான் தான் வேற யாரும் கிடையாது. இப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு எப்படி இருக்கணும்னா, அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். இப்ப ஆனந்த லயத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம முகத்த பார்த்தோனே கோவம் வரக்கூடாது. அப்படியே சிரிச்ச முகமா இருக்கணும். என்னங்க கஷ்டம்ப்பா ஆனந்தமா இருக்கறதுக்கு? எல்லாரும் அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும். காலையில இந்த ஆனந்தலய பயிற்சிய பண்ணிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இதில ஒரு தியானம் வந்து சூட்சம தியானம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஆனந்தலய தியானத்திலே ஒரு வித்தியாசமான தியானம். என்ன அப்டின்னா, எல்லாரும் கடவுள் நினைங்க, ஒளி நினைங்க, அத நினைங்க, ஒண்ணுமே நினைக்காதீங்கம்பாங்க. நான் அப்படி இல்ல. உங்கள் உடலில் உங்களை இயக்கக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்கும். அந்த சக்தியை உங்ககிட்ட சொல்லி, அந்த சக்தியை தியானம் பண்ண சொல்லுவேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கும். அவர ரொம்ப பிடிக்கும். அவர் தான் உங்களோட உயிர் நாடின்னு வச்சுக்கங்களேன். நீங்க அவர நினைச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அவர நினைச்சு கிடையாது. அந்த மாதிரி இந்த ஆனந்த லய தியானத்தில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் உயிரை எது இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த உயிரை நீங்க போய் டச் பண்ணி பார்த்துட்டு வரணும். டெய்லி டெய்லி பார்க்கும் என்ன ஆகும்? இப்ப நமக்கு புடிச்சவங்கள தினந்தோறும் பார்த்துட்டு இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தினந்தோறும் இந்த உயிரை, அந்த உயிர் சம்பந்தப்பட்ட உணர்வுகளோடு நீங்க டச் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அன்றைய பொழுது வரைக்கும் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆனந்தமா இருக்கலாம். ஆனந்த லய பயிற்சியை நீங்கள் வாழ்வியல் கலாச்சார மையத்தில வாக்கமையின் மூலம் அதை கற்றுக்கொண்டு, உங்கள உடல், மனம், ஆரோக்கியம் எல்லா விஷயத்தையும் அழகா பண்ணிட்டு, ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கலாம். அது சொல்லும்போது உங்களுக்கு பர்சனாலிட்டியா இருக்க முடியும். எந்த உடல்ல எந்த மேக்கப் இல்லாம, நீங்க உங்களுடைய இயல்பான சக்தியை கொண்டு உங்களுடைய உடலை ஒழுங்குபடுத்தி, முகத்தை அழகுபடுத்தி, நீங்க மட்டும் இல்ல. உங்க வீட்ல வயசானவங்கலாம் இருந்தாங்கன்னா, உடல் நோய் இல்லாதது. கை, கால் வலி எல்லாம் இல்லாம இந்த முட்டி வலிய ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதெல்லாம் நெறைய நீங்க இந்த வாழ்வியல் கலாச்சார மையத்துடைய ஆனந்தலய பயிற்சி மூலம் பெற முடியும். வாக்கமையில் இணைந்து ஆனந்தலய பயிற்சியை கற்றுக்கொண்டு வாழ்க்கை இன்பமாக கொண்டாடுங்கள். நன்றி.